தென் தமிழ்நாட்டின் மலை கிராமம் வேலமலை. அங்கே ஒவ்வொரு காலையிலும் சூரியன் உதிக்கும் நேரம் முருகனின் கோவில் தங்க ஒளியில் குளிக்கும். அது ஒரு தெய்வீக இடம். ஆனால் அந்த இடத்தில் இன்னும் சொல்லப்படாத ஒரு ரகசியம் புதைந்து கிடக்கிறது. அந்த கிராமத்தில் வாழ்ந்தான் ஒரு இளைஞன், ஆதி. அவன் சாதாரணவன்தான். ஆனா அவன் பிறந்த இரவு சாதாரணமில்லை. மழை, மின்னல், இடியுடன் கூடிய இரவு. கோவிலில் வேலின் அருகே பிறந்தான் அவன். அவன் தாய் சொன்னாள், மகனே, முருகன் உன்னை பார்த்து சிரிச்சார் அந்த இரவு. நீ அவரோட வேலை மீண்டும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர பிறந்தவன்டா. ஆதி சிரித்து சொல்கிறான், அம்மா, முருகன் உண்மையாயிருக்கிறாரா? கதை மாதிரி பேசாத. அவள் சிரித்து சொல்கிறாள், நம்பிக்கை இல்லாம வேல் ஒளி தராது மகனே. ஒரு இரவு ஆதி கனவில் ஒரு குரல் கேட்கிறது. ஆதி, வேலமலையின் கீழ் புதைந்திருக்கும் வேல் உன்னை அழைக்கிறது. அவன் விழித்துக் கொள்கிறான். வியர்வை, மூச்சு வேகம். அவன் கையில் ஒரு சின்ன வெள்ளைக்குறி, வேல் வடிவம். இதென்னடா? அவன் தாய் அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாள். அது தெய்வ சின்னம். உன் காலம் வந்துடுச்சு ஆதி. ஆதி சிரிக்கிறான். அம்மா, இப்ப எல்லாத்தையும் தெய்வம்னு சொல்றீங்க. ஆனா அடுத்த இரவு அந்த குரல் மீண்டும் வரும். இம்முறை கடுமையாக. உலகம் இருளில் மூழ்கும் முன் வேலை எழுப்பு. அந்த நேரம் காட்டின் வழியே ஒரு கருப்பு நிழல் உள்ளே நுழைகிறது. அவன் பெயர் அசுரன் கார்த்திக். முருகன், நீ வேலை மறைத்தாய். ஆனா இப்போ அதை கண்டுபிடிப்பது நான் தான். அவன் கண்ணில் சிவப்பு தீ. அவன் கையில் இருண்ட கத்தி. அதில் பிசாசு மந்திரங்கள். த்ரீலோக வேல் என் கையில் வந்தால் தேவலோகமே என் கீழ் வரும். அந்த இரவு ஆதி தியானம் செய்கிறான். அவன் மனதில் குழப்பம். இது உண்மையா? முருகன் பேசுறாரா? நான் ஏன்? திடீரென அவன் முன் ஒளி தோன்றுகிறது. அதிலிருந்து ஒரு குழந்தை வடிவம். முருகன் தன் வடிவில். ஆதி, நம்பிக்கை தாங்கும் இடம்தான் தெய்வம். கார்த்திக் திரும்பி வந்திருக்கான். வேல் உன்னை தேடுகிறது. ஒளி மறைகிறது. ஆதி விழித்துக் கொள்ளும்போது அவன் கையில் தங்க ஒளி மிளிரும் வேல். அவன் மூச்சு ஆழமாகிறது. இது கனவா? இல்ல, இது உண்மை. அடுத்த இரவு வேலமலை முழுவதும் இருளால் மூடப்படுகிறது. அசுரன் கார்த்திக் பிசாசு வடிவில் தோன்றுகிறான். ஆதி, அந்த வேல் எனக்கு வேண்டும். ஆதி தைரியமாக, இது முருகனின் சக்தி. உன்ன மாதிரி பாவி கையில் போகாது. அசுரன் சிரிக்கிறான். முருகன் உன்னை காப்பாற்றட்டும், பார்க்கலாம். அவன் கையிலிருந்து மந்திரம். பிசாசுகள் தோன்றுகின்றன. ஆதி வேலை தூக்கி, வேலவேல் வெற்றிவேல் முருகனுக்கு. ஒளிவெடிப்பு. அசுரனின் மந்திரம் தகர்கிறது. ஆனா கார்த்திக் ஒரு ரகசிய மந்திரம் சொல்லி வேலை அவனிடமிருந்து பறித்துக் கொள்கிறான். இப்போ நீயும் வேலில்லா வீரன். ஆதி தரையில் விழுந்திருக்கிறான். அவனுக்கு தாயின் குரல் கேட்கிறது. மகனே, முருகன் உன்னோட உள்ளதான் இருக்காரு. அவன் கண்கள் மெதுவாக திறக்கின்றன. உள்ளே ஒளிவெடிப்பு. அவன் உள்ளிருந்து வெளிப்படுகிறது முருகனின் 6ஆம் வடிவம், வேலவனாக. அவனின் குரல் மாறுகிறது. தெய்வீக ஒளி. அசுரா, உண்மையான வேல் அதை தாங்கும் இதயத்தில்தான் இருக்கும். கார்த்திக் அதிர்ச்சி. நீ முருகனா? நான் ஒவ்வொரு மனிதனின் உள்ளிருக்கும் ஒளிதான். வானம் இருளில் மூழ்குகிறது. ஆதி மற்றும் கார்த்திக் வானத்தில் மோதுகிறார்கள். ஒளி, தீ, நீர், காற்று எல்லாம் கலந்து ஒரு தெய்வீக போராட்டம். கார்த்திக் மந்திரம் சொல்கிறான். பிசாசு சக்தியே, அவனை அழி. ஆதி, நம்பிக்கையே என் வேல். அவன் வேலை மேலே தூக்கி முழங்குகிறான். வேலவேல் வெற்றிவேல் முருகனுக்கு. ஒளிவெடிப்பு. கார்த்திக் நிலத்தில் விழுகிறான். அவன் முகம் கருகி ஆன்மா அதிர்ந்து நிற்கிறது. அப்போது ஒரு ஒளியிலிருந்து முருகன் வெளிப்படுகிறார். கார்த்திக், ஆசை உன்னை அழித்தது. ஆனால் நீ உண்மையை உணர்ந்தால் இருள் ஒளியாக மாறும். அசுரன் அழுது, மன்னிக்கவும் சாமி, நான் உன்னை சோதிக்க நினைத்தேன்.
முருகன் சிரித்து, ஒளி இருள் இரண்டும் என் உருவமே, உண்மை அறிந்தால் நீயும் ஒளியே. அவர் வேலை கார்த்திக்கின் கையில் வைத்து ஆசிர்வதிக்கிறார். அசுரன் ஒளியாக மாறி மறைகிறான். காலை வெளிச்சம். வேலமலை மீண்டும் ஒளிர்கிறது. ஆதி கோவிலின் முன் நிற்கிறான். அவன் தாய் வருகிறாள். மகனே, நீ முருகனின் பணியாளர். உன் பயணம் இப்போதான் ஆரம்பம். ஆதி சிரித்து, முருகன் வெளியில இல்லாம்மா, அவர் நம்முள்தான் இருக்காரு. நம்பிக்கையில்லதான் வேல் இருக்கு. அவன் வானத்தை நோக்கி கையை உயர்த்தி, வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோஹரா. ஒவ்வொரு மனிதனுள்ளும் ஒரு ஆதி இருக்கிறான்.